வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3312 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கன்சாலிடேட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3320 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காமல் அடுத்த ரெசிஸ்டன்ஸான 3360 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து அன்னைக்கு புது லோ க்ரியேட் பண்ணிவிட்டு இறுதியாக 3280 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங், அதோட ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆனது தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத உறுதி செய்யுது. ஆனால் ப்ரைஸ் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால நாம் ட்ரேடிங்கில் ப்ரைஸை மட்டும் வாட்ச் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் ஓரளவு மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கில் தொடங்குகிற ஐடியாவில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட 3300 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. தொடர்ந்து க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னா 3520 வரைக்கும் மார்க்கெட் ஓரளவு மேலே போய் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். அதனால் என்னென்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் நேற்று மார்க்கெட்டில் பார்த்த மாதிரி ப்ரைஸ் ஏற ஏற ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரெண்டை முழுசாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ட்ரேடர்ஸ்க்கு. கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவு ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாக ட்ரெண்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் செல் பண்ணலாம். எது வரைக்கும் செல் பண்ணணும்னா 3520 வரைக்கும் செல் பண்ணணும். உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்டையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இது 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அந்த காரணத்தினால தான் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற அட்வைஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த 3360 மறுபடியும் செல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நேற்று மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துடுச்சு. அதனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸான 420 மற்றும் 460 டார்கெட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்தால் செல் பண்ணி கம்மியான லாபம் வந்தால் கூட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். மறுபடியும் சொல்கிறோம், இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சஃபிஷியண்ட்டான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் பொருந்தும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓரளவு 460 மற்றும் 520 பக்கமாக வரப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வாட்ச் பண்ணலாம். கொஞ்சம் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் எங்களோட அட்வைஸாக. அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த சின்ன கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 172.5 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 176 அப்படின்றத பற்றி பல முறை சொல்லியிருக்கிறோம். இது மிகப்பெரிய சப்போர்ட்டாக முன்னாடி இருந்தது. இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேராக போய் 176 டெஸ்ட் பண்ணி அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் சரிவை சந்தித்து புதிய லோ க்ரியேட் பண்ணி நேற்று மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோசிங் 171.7 க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஓப்பனிங்கை விட கம்மி, முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியானது. இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத உறுதி செய்யுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 172 பக்கம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 178 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம். ப்ரைஸ் 176லேருந்து 78க்குள்ளே ட்ரேட் ஆகிற சமயம் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான இடம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 170.2, 167.2. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.